ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் வச்சு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். முதல்ல வடசட்டி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 4 பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெயிலே பச்சை மிளகாயை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணும்போது நமக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்தனதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்குங்க. அப்போ தான் நமக்கு கலர் மாறாமல் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வெங்காயத்தை வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு நம்ம வெங்காயம் எடுத்திருந்தோமோ அதே அளவுக்கு முட்டைக்கோஸை இது போல் நீலன் வாக்கில் சீவிட்டு அதையும் இது கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நமக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதங்கி வரட்டுங்க. ரொம்ப அதிகமாக ஓவர் குக் ஆக தேவையில்லை. இப்போது நம்ம ரெண்டும் வதங்குற டைமில் கேரட்டை நல்லா துருக்கி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்ந்துக்கலாம். நம்ம இப்போ கேரட்டோட அளவு எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கோம். நம்ம இன்றைக்கி எக் ரைஸ் செய்கிறோம். அது கூட நம்ம இது போல் நல்ல காய்கறிகள்லாம் சேர்த்து செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது இது ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான அளவுமே இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் செய்யும்போது எந்த அளவுக்கு காய் வேணுமோ, எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே போல் ரைஸும் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டையில் உப்பு இறங்கி கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு தான் நம்ம எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். முட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம முட்டையை காயோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காயோட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு எல்லா இடமும் முட்டை ஸ்ப்ரெட் ஆகிட்டு டேஸ்ட் வந்து எல்லா பக்கமும் ஒரே போல் இருக்கும். இப்போது நம்ம காய்க்கு உப்பு சேர்த்தாமல் இருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கோம். கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா ஒரு 4 சேர்த்துருந்தோம். அதனால் காரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் சாப்பாடு இருக்கும். நீங்கள் இது கூட குறைய சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சாதம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட எல்லா மசாலாவும் காயோடு சேர்ந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. கடைசியாக நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெச்சப் சேர்த்துக்கலாம். இது சேர்த்தும் போது நமக்கு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்பவே டேஸ்ட்டை நமக்கு கொடுக்கும். அதாவது முக்கியமாக குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு செய்கிறதுனால கண்டிப்பாக கெச்சப் சேர்த்துக்கலாம். அப்போ அவங்களுக்கு சாப்பிடும்போது ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எல்லாமே கிளறி எடுத்ததுக்கப்புறமா வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருந்த சாப்பாடை இது கூட சேர்த்துக்கலாம். சாப்பாடை சேர்த்துட்டு நம்ம ஒரு பக்கமாக கரண்டியை அடியிலேருந்து மென்மையாக தாங்க கிண்டி விடணும். நம்ம அப்படியே போட்டு கிண்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சாப்பாடு வந்து நமக்கு குழைய ஆரம்பிச்சிடும். இப்போது சாப்பாடுக்கு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலைகளை நறுக்கி எடுத்து வச்சுருந்தோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தனதுக்கப்புறமா இப்போ நம்ம மென்மையாக கிளறி கொடுத்துக்கலாம். நம்மளோட சாப்பாடு ஒன்று ஒன்றும் தனித்தனியாக ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்ததுங்க. ரொம்பவே சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். நம்ம காய் வந்து ஓவர் குக் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓரளவுக்கு நம்ம கடையில் வாங்குறது போல் எக் ரைஸ்லாம் இது மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்மளோட எக் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நம்மளோட சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா வீடியோவும் பிடிச்சிருந்து அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.